தினந்தோறும் பார்த்தா ஒரு அமைச்சர் அறிக்கை என் மீது வெளியிட்டே இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா உயர்கல்வித்துறை அமைச்சர் ஒரு விட்டார், சட்டத்துறை அமைச்சர் ஒன்று விடுறாரு, சமூகத்துறை அமைச்சர் விடுறாரு, நேற்று தினம் போக்குவரத்து அமைச்சர். நீங்கள் தினம் அறிக்கை கொடுத்துட்டு இருப்பீங்க, அதனால தான் எங்களுடைய அமைச்சர்கள் பதில் சொல்கிறாங்க. அதை கண்டு நீங்கள் பேப்பறீங்க. தவறான செய்தியை திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு நாங்கள் பதில் சொல்கிறது எங்கள் கடமை. அதனால் எங்கள் அமைச்சர்கள் சொல்கிறாங்க, எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் யாரையும் காப்பாற்றுவதற்கு முயற்சிக்க மாட்டோம், அது எங்களுக்கு தேவையும் இல்லை. குற்றவாளிக்கு உரிய தண்டனையை வாங்கி கொடுப்பு தான் எங்களுடைய கடமை, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. திரும்ப திரும்ப இதையே அவர் பேசி கொண்டிருக்கிறார். திரும்ப திரும்ப இதை பேசினால் நான் பொள்ளாச்சி கதையிலிருந்து ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு ஏற்படும் என்று தெரிவித்துள்ளேன். உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி சிறப்பு புலனாய்வு துறை விசாரிக்குது. உங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் அதில் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் இருந்தாலும் யூ கோ அண்ட் ப்ரொடியூஸ் பிஃபோர் தட் கமிஷன். அதை போய் சொல்லுங்கள். அதை விட்டுட்டு திருப்பி இங்கே 2 பேர் நாங்களும் நீங்களும் பேசுறது நேரத்துக்கு இஃப் யூ காட் சாலிட் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் கோ டு தி புலனாய்வு துறை. பொள்ளாச்சி விவகாரத்தை பற்றி மாண்பு முதலமைச்சர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். பொள்ளாச்சி சம்பவம் நடைபெற்ற நாள் 12/2/2019, புகார் கொடுத்த நாள் 24/2/2019. மாண்புமிகு முதலமைச்சர், பொள்ளாச்சி வழக்கை பொறுத்த வரைக்கும் உடனடியாக புகார் தந்த உடனே எஃப்ஐஆர் போடல. அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவத்தில் புகார் கொடுத்த உடனே எஃப்ஐஆர் போடப்பட்டு அடுத்த நாளை சம்பந்தப்பட்ட கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் ஆட்சியில் இருந்தபோது பொள்ளாச்சி விவகாரத்தை பொறுத்தவரையில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு 12 நாட்கள் கழித்து தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆக அந்த 12 நாட்களில் நடந்தது என்ன, அதை காப்பாற்றுவதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டிருக்கின்றது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. ஆகவே இதை மூடி மறைத்து தவறான தகவலை நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் இங்கே பதிவு செய்திருக்கிறார். இதுதான் உண்மையானது. உடனடியாக கைது செய்யப்படலை, உடனே எஃப்ஐஆர் போடப்படலை, ரொம்ப காலதாமதமாக தான் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. 12 நாள் கழிச்சு தான் கைது செய்யப்பட்டிருக்கு. இதுதான் உண்மை. சிபிஐ விசாரணை போட்டதுக்கு பிறகு அவங்க எல்லாம் எந்த கட்சி சார்ந்தவங்கன்னு வெளிப்படையாக வெளியே தெரிய ஆரம்பிச்சது. அப்போ தான் இதுதான் உண்மை. உதாரணத்துக்கு எடுத்து சொல்கிறேன்னா, அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாணவிக்கு ஏற்பட்ட அந்த கொடுமையை புகார் கொடுத்த அடுத்த நாளே கைது செய்யப்பட்டு அதற்கு பிறகு குண்டர் சட்டத்திலையும் போடப்பட்டிருக்கு. அதாவது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அதை கூட திமுககாரன் நீங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க. நான் பற்றி கவலைப்படல. ஆனால் திமுக ஆனது அப்படி தான் இப்பவும் சொல்கிறேன். ஏன்னா எல்லா நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறான், எல்லா ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறான், ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போயிருக்கிறான். அதே மாதிரி நேற்று 2 நாட்களுக்கு முன்னாடி அண்ணா நகரில் நடந்தது என்ன, அதிமுக வச்சு அந்த ஒரு வட்டச் செயலாளர் தானே. நீங்கள் உடனே கட்சி விட்டு நிற்கிறீங்க, வரவேற்கிறேன். அதே திமுக உறுப்பினர் தான் நாங்களும் நிற்கிருப்போம். திமுக உறுப்பினர் இல்லாத எப்படி நாங்கள் நிற்க முடியும்? அதனால தான் பொறுமையாக இருந்து இன்றைக்கு எல்லா நடவடிக்கையும் நாங்கள் எடுத்திருக்கிறோம். இதான் உண்மை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.